எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வெயிட் லாஸ், அப்புறம் நம்ம ஹேர் க்ரோத்து, அப்புறம் நம்ம பாடியை நல்லா ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வைக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி நிறைய ஹெல்த் ரெசிபீஸு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப்பு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ வெள்ளை எள்ளு நல்லா வறுத்தலாம். நம்ம உடம்புக்கு கால்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. இப்போ நல்லா எள்ளு நல்லா அது பொரியிற ஸ்டேஜ் வந்துருக்கு, நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. 1 கப்பு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்தலாம். இப்போ பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக வறுப்பட்டிருக்கும். நல்லா பொரிஞ்ச ஸ்டேஜ் வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் வீடியோவில். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது 1 கப்பு பாதாம் சேர்த்துக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன கப்பால் சேர்த்துட்ருக்கேன். இப்போ பாதாமையும் நல்லா வறுத்தலாம். நம்ம உடம்புக்கு நாள் முழுக்க எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா பாதாம். அதனால தான் எல்லாத்துலேயுமே இந்த பாதாம் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது 1 கப்பு மிக்ஸ்டு நட்ஸ் சேர்த்துட்டுருக்கேன். அதையும் நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நல்லா ஆறிருக்கு இந்த நட்ஸ் எல்லாமே. அப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டுருக்கேன். நம்ம வறுத்து வச்ச பொருட்களை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சின்னு வந்து தனியாக வச்சுக்கலாம். நான் இதே பேனில் 2 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் அளந்து எடுத்தோமோ அதனால் 2 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசனைக்கு சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சின்னு வந்தால் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரிடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு, இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். நல்லா ஆறி இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹேர் க்ரோத்து, நம்ம க்ளோயிங் ஸ்கின்னு, ஹெல்த்தி பாடிக்கு அருமையான வீட்டிலையே செய்யக்கூடிய, சர்க்கரை எதுவும் சேர்க்காம வெல்லம் சேர்த்து செய்யக்கூடிய அருமையான ஹெல்த்தி ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. இது மாதிரி நம்ம வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹெல்த்தி பொருள்னு சொல்லலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வைக்கலாம். இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 15 நாள் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம். வெளியிலே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இந்த சைஸில் செய்யலாம். எல்லாமே செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அருமையான ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்த லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.